நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சட்டத்தை வாதியுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆய்வுக்குழு ஒப்புதல் பெற்று சில மணி நேரங்களில் அவசரமாக அமல்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த அவசரம்? ஏன் இந்த ஜனநாயக அத்துமீறலை நீங்கள் செய்கிறீங்க? நாடாளுமன்றத்தில் வாதிச்சு குறைநிறைகளை சரி செய்து சட்டத்தை அமல்படுத்துங்கன்னா எதிர்கட்சிகள் சொன்னாங்க, அதை கேட்கவே இல்லை. அடுத்ததாக இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் வருது. ஜூலை 1ஆம் தேதி அமலாயிடுச்சு. இந்த குற்றவியல் சட்டங்களை எவ்வாறு அமல்படுத்த போகிறீர்கள்? ஜூன் 1க்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை இந்த சட்டத்தின் அடிப்படையில் நடத்துவீர்களா? எப்படி? இந்த கேள்விகள்லாம் விடை தேவை. அடுத்ததாக முதலெல்லாம் ஒரு ஆளை கஸ்டடி எடுத்தாங்கன்னா காவல் நிலையத்தில் 15 நாட்கள் வரை அவங்க விசாரிக்கலாம். அதில் மனித உரிமை மீறல்கள் நிறைய நடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்ட வடிவமைப்பில் 60 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் காவல் நிலையத்தில் அவரை விசாரிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், எது வேண்டாலும் செய்யலாம். ஏகபோக உரிமையை காவல் நிலையத்துக்கு வழங்குகிறது. ஏற்கனவே கஸ்டடியில் எடுத்து அதிகரிச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க. இது என்ன நியாயம்? அடுத்ததாக ஊஃபா சட்டங்கள் இருக்கக்கூடிய பல அம்சங்களை இந்த சட்டத்துக்கு கொண்டு வராங்க. தேச துரோகம் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் இந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டு பேச்சுரிமை எழுத்துரிமை கூட ஆபத்தான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க, தூக்கிட்டாங்களா சார்? அதாவது இறையாண்மை என்ற ஒரு விவகாரத்தில் ஒரு தேச துரோகம் என்ற சொல்லாடலில் எதுவெல்லாம் வருகிறது என்பதை வரைமுறைப்படுத்த வேண்டும். சாதாரணமாக ஒருத்தவங்க இனிமேல் மாநில உரிமைகளை பேசினா கூட அவங்களை இறையாண்மைக்கு எதிராக தேச துரோக குற்றச்சாட்டை கைது செய்யலாம் என்ற ஒரு நிலையெல்லாம் இதில் உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, ஒரே குற்றத்துக்கு 2 வகையான விசாரணைகள் இருக்கும். அதாவது தேசிய புலனாய்வு முகமே விசாரிக்கும், உள்ளூர் காவல் நிலையத்திலே அதிகாரி விசாரிப்பாங்க. 2 வகையான வழக்குகளை ஒரே குற்றத்துக்கு ஒரு குற்றவாளி எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு மனித உரிமை மீறல். இது போன்ற விஷயங்களை தான் நான் உள்ளடக்கி நம்ம என்ன சொன்னோம்னா, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சட்டங்களின் மீது ஒரு தெளிவான விவாதம் தேவை. இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கக்கூடாது. இது நாடாளுமன்றத்தில் முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டும். குறைநெறிகளை சரி செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியினராக இருந்தாலும் எதிர்கட்சியினராக இருந்தாலும் அவர்கள் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரலை எதிரொலிப்பவர்கள். அவர்கள் விவாதித்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தட்டும் என்றுதான் நாம் வலியுறுத்துகின்றோம்.